ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தேங்காய் பால் ரசம் எப்படி இருக்கிறத பார்க்க போகிறோம். நான் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு துருவன தேங்காவை அரைச்சி பால் புழிஞ்சிக்கலாம். நான் கெட்டி பாலாக தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். மீதி உள்ள பாலில் தண்ணி கலந்து அதை தனியாக புழிஞ்சு வச்சுக்கலாம். இந்த தனியாக புளிகிற பாலில் புளி கொஞ்சம் ஊற போடணும். உங்கள் புளிப்புக்கு தக்கன புளி ஊற போட்டுக்கோங்க. பெரிய சைஸ் வெங்காயம் கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். வரமிளகாய், பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ சட்டி காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சோன்னே வெங்காயம், வரமிளகாய், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் பாலை எடுத்து ஊற்றணும். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் வதக்கி விட்டுட்டு இப்போது பாலில் புளி ஊற போட்டோம் பார்த்திங்களா, அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். சக்கை தனியாக பால் தனியாக கரைச்சி எடுத்துக்கணும். எடுத்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த கரைச்சி வச்சுருக்கிறதுக்கு ஊற்றிடணும். ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறக்கூடாது. ரொம்ப நேரம் கொதிக்க விடாமல் லைட்டாக நுர தள்ளிக்கிட்டு வரும்போது தண்ணி பாலத்துக்கு ஊற்றிடணும். ஊற்றி லைட்டாக அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டாலும் சரி, வச்சுட்டு அப்படியே ஒரு 2 கிண்டிட்டு டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும். நல்லா வதங்கிடுச்சு. நான் அந்த கரைசலத்துக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு கிண்டிட்டு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. தேவையான உப்புலாம் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு நிமிஷம் தான், அதுக்குள்ளே கொதிச்சிடும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நுர தள்ளிட்டு வரும்போதே தனியாக எடுத்து வச்சுக்க தேங்காய் பாலையும் சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டாலும் சரி, லைட்டாக ஒரு கிண்டிவிட்டு ஒரு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை. ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோதான், தேங்காய் பால் ரசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் மதிமலர் லைஃப் ஸ்டைல் சேனலை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே.